ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது மொபைல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துடுச்சு. பிரித்து எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். நல்லாயிருக்கு. என்ன மொபைல்னால் Moto G24 அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரோட பிராண்டு. ஏன்னா இப்போ நல்லாயிருக்கு மொபைலோட இது பார்த்திங்கன்னா, நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா வச்சுங்க, நல்லா இருக்குல்ல. டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன் சைஸு எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மொபைல். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட இது பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பவர் பார்த்திங்கன்னா நம்ம 6000 mAh 5000க்கே நம்மளுக்கு டக்குன்னு முடிச்சிடும். 6000 mAhனா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் 1 hour 2 hours எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஃப்ராங்க் பண்ண போகிறோம் எங்கள் அக்கா பொண்ணுக்கு. என்னன்னா இதை ஃபுல்லாக எடுத்து வச்சிருவேன். ஆல்ரெடி என் நம்பர்கிட்ட ஒரு எம்டி பாக்ஸ் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு சரி இதை வச்சு சும்மா ஒரு ஃப்ராங்க் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா பாக்ஸ் கீஸ் எல்லாமே இருக்குது, சார்ஜர் கொண்டு இருக்குது. இதை இதில் போட்டுட்டு சார்ஜர் இதெல்லாமே இதிலே வச்சுட்டு, என்னென்னா இது ஆல்ரெடி உடஞ்ச ஃபோனு. இது அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கினேன். அதே மாதிரி இது ஒரு வெயிட்டுக்காக சரி மொபைல் வெயிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் வச்சு இதை வச்சு ஒரு ஃப்ராங்க் பண்ணலாம். இது வைக்க முடியல, அதனால் இது வேணாம், கம்பெனி இதே வச்சிடலாம். இதை வச்சுட்டு சார்ஜர் இதெல்லாம் இது மேலே வச்சுட்டு இதை போட்டுட்டு இப்போ நம்ம இதை பேக்கிங் பண்ணி ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுக்கலாம். அது ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னு தெரில, ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம். எல்லாமே இருக்குது, அந்த பேக்கிங் இதெல்லாமே இருக்குது. நீட்டாக வச்சுட்டு இப்போ இது முடிச்சுட்டு நேராக அங்கே பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு நேராக அங்கே தான் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. ஒரு கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது நேராக எடுத்துகிட்டு அக்கா பொண்ணு வீட்டுக்கு தான் போகிறேன். அங்கே எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். கமெண்டில் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குமோ தெரில. நீங்கள் தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனியாக இருக்குது. இப்போ இது என்னென்னா இப்போ நேராக அடுத்தது அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்கா பொண்ணுக்கு இதை கிஃப்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ராங்க் பண்ண போகிறேன். நீங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது நேராக அங்கே தான் போகலாம். வந்துடுச்சு. பெரிய ஒரு இடத்துல உட்காந்து இந்த இதை நவுத்தி வச்சிரு. பாக்ஸ் இல்லாமலாம் இருக்கும். கத்திரிக்கோள் ஆமாம். மோட்டரில் இல்லை, அது வேற. மோட்டரில் இல்லை, அது வேற.
இல்ல பாரு. அது செல்ல இது, அதனால அப்படி கொடுத்துருக்காங்க. அப்பயே நினைச்சேன். இல்லை இல்லை, வண்டி கவரில் இருக்கிறது உண்மையில இருக்கு. இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை மாமா, அப்படிதான். அதான் வா வா வா. இல்லை சும்மா ஒரு ஃப்ராங்க்கு. பெருசாக இருக்குல்ல? டெம்பர் நம்மளே தான் ஒட்டிக்கணும். கவரு நம்மளே இது பண்ணிக்கலாம். சிம்முலாம் இருக்குல்ல, சிம்மு நீ ஒன்று வச்சுருக்கல, அதை போட்டு விட்டுடலாம். ஓகே தானே? சரி, இது எப்படியும் ஃப்ராங்க்கு தானே, அதனால சரின்ட்டு. ஏதின சமையல் ஓகேவா? இப்போ ஜாலி 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 யூசிங் த ஓகேவா? ஏய் செம்மையா இருக்குப்பா. இது பேக் கேமரா. தெரியல, பேக் கேமரால இந்த வீடியோ எடு. பேக் கேமரால நல்லா இருக்கா? எங்கள் அக்காவுக்கு எடுத்துட்டு தான். எப்போ எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, அதனால் நீங்கள் கொஞ்சம்